கரூர்ல 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை விஜய் சார் தான் கொலைகாரன்னு சொல்லி பல திமுக அபிமானிகளும் திமுக உடன்பிறப்புகளும் சமூக வலைதளத்துல பரப்பிக்கிட்டே இருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தான் கரூர் சம்பவத்திற்கு கொலைகாரன்னு இவங்க பேசுற அளவுக்கு அவர் தான் குற்றவாளியா? ஃபர்ஸ்ட் எல்லாரும் நம்ம யோசிக்கணும். கரூர் விஷயத்துல விஜய் சார் யார்கிட்டையும் சொல்லாம, எங்கேயுமே சொல்லாம, யாருக்குமே தெரியாம ஒரு ஒரு அசாதாரண சூழலை அவர் ஏற்படுத்தல. அதாவது இப்ப புஷ்பா படத்துக்கு அப்போ அல்லு அர்ஜுன் போனார் பார்த்தீங்களா தேட்டருக்கு, அவர் யார்கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணலாம தேட்டருக்கு போனாரு. தேட்டருக்கு போனதால அங்க ஒரு விபத்து நடந்துச்சு, கலவரம் மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. அந்த சூழல்ல ஒரு லேடி இறந்துட்டாங்க. அந்த பிரச்சனைக்கு அல்லு அர்ஜுன் அவர்களை அரெஸ்ட் பண்றதுன்றது சரியான விஷயம். ஆனா கரூர் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் சார் பக்காவா பர்மிஷன் வாங்கினாரு. அது ஒரு சினிமா கூட்டம் இல்லை, அது ஒரு அரசியல் கூட்டம். இதை இப்ப வரைக்குமோ என் பார்வையில பல பேர் பல விஷயம் சொல்றாங்க, திமுக தான் பண்ணாங்க, இது பண்ணாங்க, அது பண்ணாங்க. எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. நம்ம அந்த கூட்ட நெரிசலையும் நம்ம இல்லை. ஆனா அது ஒரு கூட்ட நெரிசல் விபத்து. அதற்கு விஜய் அவர்களுக்கு தார்மீக பொறுப்பு உள்ளது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரம் அந்த நேரத்தோட அரசாங்கத்தோட பொறுப்பு இருக்குல்ல. அப்படி பொறுப்பு இருக்கிறதால தானே அந்த நேரத்துல ஸ்டாலின் சார் 10 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணாரு. 10 லட்ச ரூபா ஸ்டாலின் சார் அனௌன்ஸ் பண்ணும்போது எங்க வரி பணத்துல இருந்து நீங்க ஒரு கூத்தாடியை பார்க்க போன கூட்டத்துக்கு ஏன் சார் 10 லட்சம் கொடுத்தீங்கன்னு அன்னைக்கும் இந்த அபிமானிகள் யாருமே கேட்கல. ஸோ இவங்க மோட்டிவ் என்னன்னா, விஜய் சார் எந்த விஷயம் செஞ்சாலும் அதை குத்தம் சொல்லணும். என்ன கேட்டீங்கன்னா, அந்த 10 லட்சம் கொடுத்ததை விட அரசாங்க வேலை கொடுக்கறது எவ்வளவு மேல். 10 லட்சம் கொடுக்கறதால அது என்னவா மாறலாம், எப்படி வேணாலும் போகலாம். அது திறமையான ஒருத்தர்கிட்ட அந்த 10 லட்ச ரூபாய் போய் சேர்ந்துச்சுன்னா அந்த 10 20ஆ மாத்தலாம். ஒரு வேற மாதிரி ஒருத்தர்கிட்ட போய் அந்த 10 லட்ச ரூபாய் சேர்ந்துச்சுன்னா அந்த 10 லட்ச ரூபாய் மொத்தமா முடியவும் செய்யலாம். ஆனா ஒரு அரசாங்க வேலைன்றது அவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா அந்த வேலை பயன்படும். ஸோ அந்த மாதிரி ஒரு விபத்துல இறந்தவங்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்கறது தான் ஒரு சரியான முறையா இருக்கும்ன்றது சாமானியனாக என்னுடைய கருத்து. அடுத்து விஜய் சார் கொலைகாரன், விஜய் சார் ஓடி போயிட்டாரு. சார் பர்மிஷன் வாங்கி வந்த இடத்துலயே அப்படி ஒரு ஸ்டாம்பேட் நடக்குது. அந்த கூட்டத்தை அப்ப இருந்த போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப இருந்த அரசாங்கத்தால சரியான நிர்வாகத்திறன் இல்லாத காரணத்தால் தான் அந்த ஸ்டாம்பேடே நடந்துச்சு. விஜய் சார் அதுக்கு முன்னாடி ஒரு 3 பிரச்சாரம் நடத்திட்டாரு. அதுக்கு அடுத்துதான் வராரு. அப்போ அங்கெல்லாம் பார்த்த கூட்டம் பார்த்தாங்க. அதுவும் வர்றவரு ஒரு சூப்பர் ஸ்டார் இடத்துல இருக்கிற ஒரு ஆள் வராரு. அப்போ எவ்வளவு கூட்டம் வரும்? அதை கணிக்க தவறுனது அரசோட தவறா இல்லையா? நான் விஜய் சாருக்கு இங்க எங்கேயுமே பொறுப்பு இல்லை நான் சொல்லவே மாட்டேன். விஜய் சார் அவர்களுக்கு தார்மீக பொறுப்பு உள்ளது. ஏன்னா அவரோட கூட்டத்துல நடந்திருக்கு சம்பவம். அவர் அன்னைக்கு வெளியே வரலன்னா இந்த சம்பவம் இல்லை, சீமான் அந்த மாதிரி சொல்லலாம். அவர் வெளியே வரலன்னா அன்னைக்கு இந்த சம்பவமே நடந்திருக்காதுதான். அதனால அவருக்கு அந்த பொறுப்பு இருக்கு. ஆனா அன்றைய காலகட்ட அரசாங்கத்துக்கு அதை விட, அதனாலதான் அன்னைக்கு ஸ்டாலின் சார் 10 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணாரு. அடுத்து இன்னொன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அன்னைக்கு விஜய் சார் அரெஸ்ட் பண்ணாம விட்டாரு, நாகரிக அரசியல் பண்ணதாலதான் இன்னைக்கு நாங்கெல்லாம் இதுவா இருக்கோம். அன்னைக்கே விஜய் சார் அரெஸ்ட் பண்ணியிருந்தா எங்களுக்கு இந்த நிலைமை இல்லைன்னு திமுகவோட சில உடன்பிறப்புகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ப்ரோ, எந்த முகாந்தத்துல அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருப்பீங்க விஜய் சார்? அவ்வளோ உங்க அப்பா நல்லவரா? தமிழ்நாட்டோட அப்பா, அன்றைய காலத்துல தமிழ்நாட்டின் அப்பாவா இருந்தார். அவர் அவ்வளோ நாகரிகமான அரசியல் பண்ணாரா, இல்ல அவ்வளோ நல்லவரா? உள்ள போட்ட சவுக்கு சக்கரை வெளியே விடாம அத்தனை கேஸ் போட்டாருங்க. ஒரு கேஸ்ல பெயில் வாங்கினா அடுத்த கேஸ். ஏங்க, அனௌன்ஸ் பண்ணி வந்தப்பவே இப்படி ஒரு விபத்து நடக்குதுன்னும் போது அதுக்கப்புறம் அவரு யாருக்கும் இதுவும் சொல்லாம நேரா ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்னாருன்னா என்ன ஆகியிருக்கும்? அப்போ நடந்திருக்கும் நீங்க கேட்டதெல்லாம். விஜய் அவர்கள் கைது நிச்சயமா அப்ப நடந்திருக்கும். விஜய் அவர்கள் கைது. அப்படி அவர் வந்ததுக்கான காரணம் அங்க அடுத்த ஒரு அசாதாரண சூழலோ அடுத்த ஒரு ஸ்டாம்பேடோ நடக்காம இருக்கிறத தடுக்கதான். அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். உங்க கண்ணு முன்னாடி ஓனா எங்க விஜய் சார் ஓடி போன மாதிரி தெரியும். எங்க கண்களுக்கு விஜய் சார் அடுத்த ஒரு சம்பவத்தை நடக்காம தடுத்தாருன்னு தான் நாங்க பார்த்தோம். அதனாலதான் கரூர் சம்பவத்துல நாங்களும் தான் கஷ்டப்பட்டோம், அழுதோம். ஆனா உங்களை மாதிரி அந்த இறந்த மக்களை தூர்த்தல, கூத்தாடியை பார்க்க போன கூட்டம்னு நாங்க இழிவுபடுத்தல. புரியுதுங்களா மிஸ்டர் ஜெம்சி? டிஎம்கே சொம்பூஸ் பாய்ஸ் தொடப்பக்கட்டைஸ் ஆல், புரியுதுங்களா? ஸோ ஸ்டாலின் அவர்கள் 10 லட்ச ரூபா கொடுத்ததே எனக்கு உடன்பாடு இல்லை. அதுக்கு பதிலாக இப்ப வேலை கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இந்த வேலை அந்த பரம்பரையே காப்பாற்றும். அரசாங்க வேலை கிடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை.
அதே சமயத்துல நீங்க என்ன மாதிரி கோரிக்கை வைக்கலாம்னா, சார் அவங்களுக்கு நீங்க எங்களை தாண்டி சீனியர், நாங்கெல்லாம் இத்தனை வருஷம் பதிவு பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு முன்னாடி நீங்க அவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்க, அப்போ எங்களோட நிலைமை என்னன்னு கேட்கலாம். நீ ஏன் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு கேட்கறது எனக்கு எந்த விதத்துல நியாயம்னே தெரியல. எங்களுக்கு என்னங்கன்னு கேட்கலாம். அவங்களுக்கு கொடுக்குறீங்க சரி சார், அடுத்த லிஸ்ட்ல நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், காலி பணியிடங்கள் இவ்வளவு இருக்கு, அந்த பணியிடங்களை நிரப்புங்கன்னு கேட்கலாம். ஆனா இவங்க மோட்டிவ் அது இல்ல. விஜய் சாருக்கு சரியா இது பண்ண தெரியல, விஜய் சாருக்கு ஆள தெரியல, விஜய் சாருக்கு ஆட்சி பண்ண தெரியல, இதை தினமும் உட்காந்து ஒப்பாரி வைக்கணும். அதுதான் இவங்களோட கிளீன் மோட்டிவ். ஸோ அன்றைய காலகட்டத்திலையும் நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லலை, அது ஒரு விபத்தா தான் பார்க்கணும். இப்போவும் நான் விபத்தா தான் பார்க்குறேன். ஆனா எங்க முதலமைச்சரை கொலைகாரன்னு நீங்க சொல்ல வந்தீங்கன்னா, அவரை நாங்க அரெஸ்ட் பண்ணாம விட்டதால் தான் இன்னைக்கு எங்களுக்கு இந்த நிலைமைன்னு நீங்க பேசி உங்க அப்பாவை நாகரிக அரசியல் பண்ணாருன்னு நீங்க ஒரு மார்க் தட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நாங்க சொல்லுவோம் அன்னைக்கு கொலை பண்ணது அன்றைய அரசாங்கம். நன்றி மக்களே.